வலினம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம் தமிழ் கட்சியோட இளைஞர்களோட ஒரு முகமாக இருந்த தென்னகம் விஷ்ணு அப்படின்ற நபரை கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. ஸோ ஒரு பதிவு போட்டதுக்காக அது என்னன்ற குறித்து தான் இந்த காணொலி பார்க்க போகிறோம். இந்த தென்னகம் விஷ்ணு அப்படின்றவர் ஒரு முக்கியமான களப்போராளியில் களத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நபர் நாம் தமிழ் கட்சியில். அவருடைய ஆரம்ப கட்டத்திலேருந்தே அது பார்த்துருக்கேன். யூடியூப் சேனல் அவர் ஆரம்பிச்சதுலேருந்தே ரொம்ப சிறப்பாக பேசுவார், அருமையாக பேசுவார், எப்பயுமே சிரித்த மாதிரி தான் பேசுவார். அவர் அந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் பார்த்து தான் அந்த சிரிப்பை காணோம். ரொம்ப ரசித்து பார்ப்போம். அவர் தினமும் வீடியோ போடுற அளவுக்கு தினமும் அந்த கன்சிஸ்டன்சின்றது தவறாமல் வீடியோ போடுவார். அதே மாதிரி அவர் இப்போது பேசும்போதே கரெக்டாக கலாய்ச்சி பேசுகிறது, ஒரு அவர் சிரிச்ச முகமாக தான் பார்த்து பழகிருக்கோம். இப்போ கஷ்டத்தில் பேசுகிறாரு ஒரு கடைசியாக 2 வீடியோ. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்போது என்னதான் அவர் பெருசாக பண்ணிட்டாருன்றது தான் தெரில. ஸோ அவரேவும் காணொலியில் சொல்லியிருக்கிறாரு என்ன நடந்தது போச்சுன்னு. அதனால தான் நம்ம கொஞ்சம் டிலே பண்ணோம். சரி, முன்னாடியே போட்டிருப்போம். தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியே நம்ம அதில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம பேச வேண்டியதும் இருக்குது. ஏன்னா நம்மளும் தமிழ் தேசிய ஆதரவாளராக இருக்கிறோம். அதுவும் தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு அதுலேருந்து விலகி அவங்களுடைய செயல்பாடுகள் விலகிறதா இருக்குது. இந்த மாதிரி நடக்குது. தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து முக்கியமான நபர்கள், முகம் தெரியக்கூடிய நபர்கள் விலகிட்டே இருக்கிறாங்க. அடையாளம் தெரியும், மக்களால் அறியப்பட்ட நபர்கள் அவங்க தான் நாம் தமிழ் கட்சிக்கு அடையாளமாக இருக்கிறாங்க, முகங்களாக இருந்தவங்க. சீமான் அவர்களுக்கு அடுத்து இப்போ அவங்க எல்லாம் அடுத்தடுத்து விலகிட்டே இருக்காங்க. சரி, இவர் விலகுனதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் அந்த வீடியோ பதிவு பண்ணார். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்துட்டு தான் பேசுகிறோம். ஸோ அவர்கிட்ட காரணமே சொல்லப்படலை. அதாவது அவர் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணுறார். ஒருத்தர் நீங்கள் கட்சியில் இருக்கிறாரு, நீங்கள் தமிழ் தேசிய கட்சி, இப்போ திராவிடம் அந்த மாதிரியான கட்சிகள் கிடையாது. நாங்கள் அதெல்லாம் நடக்கிறதுலாம் அந்த கட்சியெல்லாம் நம்ம முழுமையாக எதிரின்றோம். ஓகேவா? இப்போ இது தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இதில் இப்போ நீங்கள் ஒருத்தர் கட்சிக்குள்ளேருந்து நீக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்படுதுன்னா, சரி அவங்கள்ட்ட சொல்லணும்ல. ஒழுங்கு நடவடிக்கை குழு முடிவு எடுத்துருச்சுன்னா என்ன கூப்பிட்டு நீங்கள் என்ன கேட்டாங்க? ஒழுங்கு நடவடிக்கை குழு தென்னகம் அவர்கள்ட்ட என்ன கேட்டாங்க? எதுவும் கேட்கல. ஏன்ப்பா என்ன விஷயம்னு கேட்கல. அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு எப்பயுமே அணுகி கேட்கணும், ஒரு கான்வர்சேஷன் நடத்தணும், அவங்க விளக்கம் கொடுக்கணும், அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா இல்லை வச்சுக்கலாம், இல்லை கட்டுப்படலைன்னா நீக்கிடலாம், அது தவறு கிடையாது. ஆனால் விஷ்ணு அவர்கள் சொல்கிறாரு கேட்கவே இல்லை, யாரும் கால் பண்ணல, பேசலைன்னு. அப்போ என்ன நடந்ததா சொல்கிறாருன்னா, நம்ம தெரியும் இப்போ இந்த முருகன் டிபேட் நடந்தது. ஸோ அதுக்கு அவர் ஆதரவு கொடுத்துருந்தாரு, பாரியண்ணனுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம தரப்புக்கு ஆதரவு கொடுத்தோடனே அவங்களுக்கு எங்கேருந்து கோவம் வந்துச்சுன்னு தெரியல. முருகருக்கு ஆதரவு கொடுத்தாரு. பாரியண்ணன் தமிழ் தேசியவாதி, அதனால முருகருக்கு ஆதரவு அவர் பேசுறாரு. அதனால இவரும் முருகருக்கு ஆதரவு கொடுத்தாரு. ஒரு தமிழ் தேசியவாதி, முருகர் தமிழன். அவர் தெளிவாக சொல்றாரு, நான் தமிழ் தேசியவாதிகளை நட்பு முரணாக தான் பார்ப்பேன், நட்போடு தான் பார்ப்பேன், நான் மாண்பு காட்டுவேன். இப்போ இவர் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் சீமானவர்கள் திராவிடத்துக்கு மாண்பு காமிக்கலாம், பாஜகவுக்கு மாண்பு காமிப்பார், விஜய் அவர்களுக்கு கூட ஒரு மாண்பு காமிப்பார். ஆமாம், அது எல்லாரையும் காமிச்சார் ரொம்ப. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் மாண்பு காமிக்கிறாரு, அவர் காமிக்கலாம். ஆனால் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் காமிச்சா தவறு. அது யார்? தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க ஒரு மாண்பு ரீதியாக அந்த பிறந்த நாள் இதுக்கு போட்டார், பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து போட்டார். அப்போ சீமான் அவர்களே போட்டிருக்காரு, முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு, இப்போ இருக்க கரண்ட் சிஎம் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்து போட்டிருக்காரு. இவங்கெல்லாம் போடலாம். ஸோ இப்போ இவர் விஷ்ணு அவர்கள் தமிழ் தேசியவாதின்ற இதில் பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாரு. விஜய் தன்னை தமிழ் தேசியவாதினும் அறிவிக்கல, மு க ஸ்டாலினும் தவிர தமிழ் தேசியவாதின்னு அனுபவிக்கல. ஆனாலும் அவங்களுக்குலாம் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவர் கட்சியிலேருந்து நீக்கப்படலை. சீமான் அவர்கள் அப்படி பார்த்தா அவரும் தானே, அவர் மட்டும் எதிரிங்க. அதாவது கொள்கை இல்லாத நபர்கள். இப்போ சரத்குமார் நடுவில் ரீசெண்டாக RSS சரத்குமார் அவர்களும் மேடையிலே ஏறி புகழாரம் சுட்டுறாரு. ஆனால் அவங்க பாஜக தரப்புக்கு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குலாம் அவர் மாண்பு காட்டும் போது, பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போது நீக்கப்படாத சீமான் அவர்கள், அவருக்கு மட்டும் செட் ஆஃப் ரூல்ஸ் தனி, அதே ரூல்ஸும் பொருந்தாது மற்றவங்களே இருக்கும். மற்றவங்களுக்கு வேற ரூல்ஸு. என்ன ரூல்ஸ் தெரியுமா? நான் சொல்கிறது தான், நான் அண்ணன் சொல்கிறது தான், அங்கே வேறு எதுவும் கிடையாது. இருந்தால் இல்லைன்னா போ அவ்வளோ அப்படின்றது. தலைவர் வழி காட்டி அவர் அதுக்கடி மேற்கோள் காட்டுவார். ஆனால் தலைவர் வழிபடி தலைவனை வழியோ தொண்டன் வழியும் தான். அப்படிதான். இப்போ தலைவனுக்கு ஒரு சட்டம்னா அது தொண்டனுக்கும் தான். இப்போ தலைவர் அப்படிதான் இருந்தார், அப்படிதான் இயக்கத்தில். அவருக்கு என்னதான் சும்மா பேச்சுக்கு, இவருக்கு ஒரு தலைவர் அவர் வழியை பின்பற்றுன்றது தான், சும்மா பேச்சுக்கு மேடைக்கு பேசுறது தான். அங்கே இப்போ இந்த விஷயத்தில் என்ன தலைவர் அவருடைய வழியை பின்பற்றினாங்க. தென்னக விஷ்ணு அவர்கள் நேரில் கூப்பிட்டு
ஃபோன்லேயாவது பேசியோ ஏதாவது நடந்துச்சா? இப்போ இதுக்கு வந்து நடவடிக்கையே என்னன்னா கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க மாநில பொறுப்பாளர்கள்லாம் நீ என்னப்பா இப்படி பதிவு பண்ணுற, நீ என்னப்பா இப்படி ஆதரவு கொடுக்குற, இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, செய்யக்கூடாதுப்பான்னு சொல்லிக்கிறாங்க. இவர் இல்லைங்க, நான் இப்போ அண்ணன் வழி தான் நான் பின்பற்றுறேன், அண்ணன் வந்து மாண்பு அரசியல் மாண்புன்றது காமிக்கிறாருல, நான் அப்புறம் காமிச்சா என்னங்கன்னு இவர் பேசுகிறாரு. அதிலே அவர் சொல்கிறாரு, ஒன்று விஷ்ணு அவர்கள் சொல்கிறாரு, சீமான் அண்ணன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாருப்பான்னா நான் செஞ்சுருக்க மாட்டேன், பதிவுகளை நீக்கியிருப்பேன். சரி அண்ணன் சொல்லிட்டா நம்ம செய்யக்கூடாது, எதுவோ சரியோ தப்போ நியாயமோ நியாயமோ அதெல்லாம் இல்லை, தலைமைக்கு நம்ம கட்டுப்படணும். இப்படி கட்டுப்பட்டு தான் விஷ்ணு அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார். ஆமாம், இப்போ வரையும் இருந்தார். ஓகே, கட்டுப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் இவங்க தலைமை அவர்கள் சொன்னதாலாம் இல்லை, மாநில பொறுப்பாளர்கள் நடுவில் புந்து, இவரும் தான் ஒரு பொறுப்பாளர். ஆமாம், இவங்க நடுவில் புந்து நான் சொல்கிறேன் நீ கேளு இந்த மாதிரி போனால் அங்கே எப்படி அவர் சொல்லி தானே கேட்கணும். அப்போ அண்ணன் சொல்கிறாருன்னு கூட சொல்லலை. இதுதான் விஷ்ணு அவர்கள் பதிவு பண்ணுது. ஸோ எதுவுமே பண்ணாமல் இவர்கிட்ட கேட்காம கொள்ளாமல் சும்மா இப்படி தூங்கி ஏஞ்சி பார்த்தா பதிவு இந்த மாதிரி அவரும் சீமானவர்கள் கையெழுத்து போட்டு நீக்கிட்டாங்க. இது இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்களை அடிக்கடி வந்து நீக்குவாங்க, அடிக்கடி சேர்த்துப்பாங்க, தம்பி ஒரு வாரம் லீவ் கொடுத்து போயிட்டு வாங்கப்பான்னு. இப்போ அந்த மாதிரி கூட இல்லை, அதுக்காக ஒரு முறைப்படி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தான் கூப்பிடுவாங்க, திரும்பி கூப்பிடுவாங்க. இது ஒன்று இது அப்படி பல இடங்களில் சாட்டை துரைமுருகன் நீக்கினதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப முன்னாடி. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தடுத்து அவருக்கு ஏதாவது பேசுனா அந்த சாட்டை காணொலி வரைக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. சாட்டை சேனலில் பேசுறது எல்லாமே அவருடைய தனிப்பட்ட கருத்து, கட்சிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவருக்கு சம்மந்தம் சொல்ல மாட்டார். அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் அவர் சம்மந்தம் சொல்லுவார். வாய்க்கு சம்மந்தம் இருக்கு அவருக்கும். ஓகே, அது காணொலியில் அதில் வரத்துக்கும் அவர் தான் பொறுப்பு, இந்த கட்சி பொறுப்பு கிடையாது, சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஓகேங்களா, விஷ்ணு அவர்களுக்கு ஏன் அப்படி சொல்லலை? அது என்ன பாரபட்சம்? இப்படி சொல்லிட்டு அந்த ஒன்று காணொலி நீக்க சொல்லிடலாம், இல்லை வந்து தம்பி இந்த மாதிரி இது பண்ண தலைமையிலேருந்து சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ண கேட்டிருப்பாருங்க. விஷ்ணு அவர்கள் கேட்கக்கூடியவர், இது வரைக்கும் கேட்டுட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ இவங்க எதுக்காக இந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல, யார் சொல் பேச்சை கேட்டு இவர் வந்து இந்த முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல. சீமான் அவர்கள் நேரடியாக பேசாமல், ஸோ நேரடியாக பேசாமல் இருக்கிறதுலாம் நியாயம் கிடையாது, பாரபட்சம், கட்சிக்குள்ளே பாரபட்சம் இருக்குது, அதுதான் உண்மை, அதுதான் நடந்திருக்கு. ஸோ இதுவுமே கட்டமைப்பில் இருக்க ஒரு பிரச்சனை தான் பெரிய. அதுக்கப்புறம் இன்னொரு காணொலி போட்டார், அதில் வந்து ஒருத்தர் சேகுவேரா தான் பத்திரிகையாளர், பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருப்பாரு, ஆனால் பத்திரிகையாளர் மாதிரி நடந்தது இல்லை. ஸோ அவர் சீமான் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி அப்படிலாம் பண்ணி பேசியிருக்கிறாரு. அப்படி பேசுனதுக்கு நான் அந்த சேகுவேரா பத்திரிகையாளரை நான் வந்து உரிமையில் பேசினேன், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து அந்த வீடியோ பார்க்கும்போதும் புரியுது, அந்த வீடியோ பார்க்கும்போது என்னென்னா, ஓகே இதுக்கு மேலே அவர் தனிப்பட்டு சுதந்திரமாக செயல்படுறாரு, அதை பார்க்க உங்களுக்கு ஓகே சந்தோஷமாக தான் இருக்குது. இது வரைக்கும் ஒரு கட்டுப்பட்டுன்னு இருந்தார், இப்போ தனிப்பட்ட முறையில் சுதந்திரமாக செயல்படுறது, சுதந்திரம் கிடைக்கிறது பெரிய விஷயம். கட்டுப்பட்டு இருந்தாரு, ஒரு கூண்டுக்குள்ளே இருந்தது, ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு பேச முடியாமல் இது பண்ணின்னு இருந்திருக்காரு. ஏன்னா பல காணொலிகள் சீமான் அவர்கள் சொல்லி அவர் நீக்கியிருக்கிறார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சுதந்திரமாக தன் கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அவரும் சொல்கிறார், தொடர்ந்து நான் தமிழ் தேசியத்தில் தான் செயல்படுவேன் அப்படின்னு. நான் வந்து மற்ற கட்சிகளுக்கு போகிற இது எனக்கு கிடையாது, எனக்கு தமிழ் தேசியம் மட்டும் தான் தெரியும் அப்படின்ட்டு. அவர் முக்கியமாக சொன்னால் சீமான் அவர்களை மதிக்கக்கூடியவர், ரொம்ப மதிக்கக்கூடியவர். ஆனால் இப்படி பண்ணும்போது அவர் என்னன்னா எனக்கு தூக்கம் வரலைங்கன்னு புலம்புறாரு. அதாவது எத்தனையோ நாள் தூக்கம் இல்லாமல் பசி பார்க்காம உழைச்சவர், விளக்குறதுனால தூக்கம் இல்லாமல் இப்போ இருக்காரு. கட்சியில் விலைக்கு தூக்கம் இல்லாமல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அவர் வாடகைலாம் கட்டியிருக்கிறாரு, கட்சியோடைய ஆஃபீஸுக்கு அங்கே சிவகங்கை அங்கே அவருடைய இதில் இடத்துல கட்டிக்கிறாரு, யூடியூபோடைய ரெவன்யூ எடுத்து. ஸோ கட்சிக்காக செலவு பண்ணியிருக்கிறாரு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வாழ்வாதாரம் அவர் கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் அந்த இதை கட்டலை போகல. ஆனால் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் குடும்பத்துக்குள்ளே போகிற வரைக்கும் இது பண்ணியிருக்கிறாரு. அவர் மேலே என்ஐஏ சோதனை நடந்தது எல்லாருக்குமே தெரியும், பேப்பர்லலாம் வர அளவுக்கு ஒரு பிரபலமான நியூஸ் ஆச்சு. அதில் வந்து தான் அவர் கொஞ்சம் பிரபலமாக ஆனார். அந்த என்ஐஏ சோதனையெல்லாம் ஒரு வேளை அவர் மாட்டியிருந்தா அது காலம் முழுக்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி. சரி, ஓகே, உங்களுக்கு அப்புறம் எப்போ என்ஐஏ சோதனை? எனக்கு ஏன் வரப்போகுது, வரத்துக்கு தான் அது வேற ஏதாவது வரும், அப்படியெல்லாம் அப்ளை ஆகாது. நம்மளுக்கு ஈடியா பெரிய ஆள் இல்லைங்க ஊர்ல இந்த ஏவாயில் அவர்கள் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்களேங்க. நான் எங்க ஃபைட் பண்றேன், ஊருக்கு போகலாம் ஃபைட் தான் பண்றீங்க சொல்றேன். அவரு கூட எல்லாம் மோதுற அளவுக்கு நம்ம எல்லாம் ஒரு ஆள் கிடையாது. ஸோ ஈடி வர அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆளும் கிடையாது. ஏதோ ஒன்று காலப்போக்கில் நம்ம தமிழ் தேசத்தில் பயணிக்கிறோம், ஆதரவு கொடுக்குறோம், செயல்படுறோம், நடக்கிறது ஆண்டவ பொறுப்பு, எல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு என்ஐஏ சோதனையில் ஒரு வேலை உள்ள தூக்கி வச்சிருந்தா மீட்டெல்லாம் இருக்க முடியாது. நாம் தமிழ் கட்சியில் அவங்க வழக்கம் போல் என்ன பண்ணுறது, வாழ்க்கைக்கு இருக்குன்னு போயிருந்துருக்கும், கஷ்டப்பட்டுருப்பார். அந்தலெல்லாம் தைரியமாக நின்றவர், துணிச்சலாக பார்த்துக்கலாம் வரத என்ன ஆகிட போகுதுன்னு நின்றவரை
கட்சியிலேருந்து நீக்கினா என்ன அர்த்தம்னு தெரியல. வழக்கம் போல் என்ஐஏ நடந்திருந்தா இப்போ சிலம்பரசனுக்கு என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி கை கழுவி விட்டுருப்பாங்க. இருக்கலாம். அது வந்து யாருக்கும் இதுவரையும் கூட இருந்து காப்பாற்ற மாதிரி கடைசி வரையும் தெரியல. நியாயம் இல்லை, பாரபட்சம் பார்த்துருக்குறாங்க. இப்போ எப்படி போகுதுன்னா கட்சியோடைய தலைமை அந்த இது இருக்குல்ல, அதில் வந்து என்னென்னா கூட இருக்கிறவங்க யாரும் சீமான் அவர்கள் அவங்க பேச்சு தான் கேட்குற மாதிரி, எது சரி எது தப்பு எது என்ன நடக்குதுன்னே அவர் பார்க்குற மாதிரி தெரில. ஸோ கூப்பிட்டு விசாரிக்கிறது இல்லை, இதெல்லாம் நடக்குது. இது உண்மையான தமிழ் தேசியத்துக்கு உண்மையாக இருக்கிறவங்க, களத்தில் உண்மையாக கஷ்டப்படுறவங்களெல்லாம் நீக்கினா எப்படி வளரும்? எப்படி என்ன பண்ணுறது? அப்புறம் எப்படி இப்போ நீங்கள் கட்சியை வளர்க்க போகிறீங்க? இப்படியே வளர்ந்தது போதும்னு நினைக்கிறாங்களோ தான் எனக்கு தெரில. ஸோ ஏன்னா இப்போ வளர்ந்து கட்சியோட முகமான எல்லாரையும் அனுப்பிட்டே இருக்காங்க. அதான் அது இவங்க வந்து தமிழ் தேசியத்திலேருந்து விலகிறதனுடைய அடுத்தடுத்த தொடர் நீட்சி மாதிரி தெரிகிறது தான் இது. ஆனால் நம்ம பார்த்துக்கிட்டே வரும். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்து பார்க்குறோம். கொஞ்சம் சொல்லணும்னா எலெக்ஷன் பிரச்சாரங்கள்லேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க எடுத்த நிலைப்பாடுகள், சமீப தேர்தலில் அவர்களை வலுவாக எடுத்துட்டு திமுகவை எதிர்க்கிறதுமே கடந்து போனது, பங்காளின்னு உறவு பாஜக மேடையில் ஏறினது, அந்த சங் பரிவார் இதுக்கு இந்த காஞ்சிக்கெல்லாம் போனது, சங்கிய நண்பன் தொடர்ந்து அடுக்கி வச்சா அடிக்கிட்டே போகலாம். அந்த சங்கர மடத்துக்கு போனது, அதுக்கப்புறம் பிராமண கடப்பாரு, இப்போ சமீபமா சரத்குமார் அவர்களில் போயிட்டு அதில் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஏதோ கூட்டணி அமைஞ்சிருக்க வேண்டியது மாதிரி பேசுறாங்க. அப்படி அமைஞ்சிருந்தா ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, அவர் பேசியே கட்சி அவர் தான் தேர் எடுத்து தெருவில் விட்ட மாதிரி விட்டாரு. ஆமா, ஒரு RSSக்கு முட்டு கொடுக்குறவர். ரஜினிக்கெல்லாம் ரஜினி அரசியல் வர்றது ரஜினி மாதிரியே இருப்பார் தோற்றத்துல கூட ஓரளவுக்கு. அவர் ரஜினி அரசியல் வரும்போது ரொம்ப முட்டு கொடுத்த ஒருத்தர். அவர் தான் இப்போ வந்து அவருடைய வழிகாட்டுதல் தான் எதுவும் தடம் மாறிடுச்சு கட்சி. அப்படி போய் பாஜக கூட கூட்டணி உங்களை வந்து சிஎம் ஆக்கத்துல கனவுன்னு சொன்னாரு. கனவாவே போயிடும் போல, அப்படிதான் போகும் போல. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இவர் நீக்கிறதுக்கான காரணம் வந்து ஒருவேளை பாரியண்ணனுக்கு ஆதரவு கொடுத்தது, அப்புறம் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னது, இதுவாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு முன்னாடியிலிருந்தே அவருக்கு பெருசாக அட்டென்ஷன் கிடையாது எங்கேயுமே. அவர் கட்சியில் இப்போ மற்றவங்கள மாதிரி மேடையில் ஒரு இடம் கொடுக்கறது இல்லை, பேசுறது போகிறது இல்லை. அதுக்கு என்ன காரணன்றது அவங்களுக்கு தான் தெரியும். விஷ்ணு அவர்களுக்கு அவங்களுக்கு தான் உண்டு, அவங்க சொன்னதான் உண்டு. சொல்லாமல் நம்ம எதையும் பேசிட்டு இருக்கிறது தேவையில்லை. அதை பற்றி அவர் என்னைக்கு உண்மையை வெளிக்கொண்டு வராரோ அது அப்போ. ஆனால் பாஜக கூட கூட்டணி மட்டும் இல்லை, பாஜக மறைமுகமாக யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அந்த எல்லா கட்சியும் அழிஞ்சிரும்ன்றத இந்த தேர்தலில் காமிச்சிருக்காங்க. அதிமுக இருக்கிற கட்சி இப்போ இருந்த கட்சியாக மாறிடுச்சு. நாம் தமிழருக்கும் ஆதரவு கொடுத்தாங்க, அது இருக்கிற கட்சி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்படி போயிட்டுருக்கா. சரி, இவங்க பார்க்கலாம் கட்சியை காப்பாற்றுறாங்களா இல்லை கட்சி என்ன நிலைமைக்கு போகுதுன்றது வருங்காலங்களில் பார்ப்போம். ஆனால் கட்சிக்குள்ளே உண்மையான தமிழ் தேசியவாதிகள் இருந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இல்லை, தமிழ் தேசியமே அங்கே இல்லாத நிலைமை தான் போயிட்டுருக்கு. இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம இதை சொல்கிறது வந்து பொதுவான மக்களுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் எதுக்காக சொல்கிறோம்னா, கட்சி இப்படி போயிட்டு இருக்குது, நம்மளுக்கு இன்னொரு தேவை இருக்குது. இன்னொரு தமிழ் தேசியத்தை காப்பாற்ற ஒரு அரசியல் இயக்கமும் கட்சியோ இன்னொன்று காலம் உருவாக்கணும், இன்னொரு தேவை இருக்குன்றத வரத்துக்கான எல்லா சூழ்நிலையும். அப்போ நம்ம உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே வர தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியத்திலேருந்து தடம் மாறிடாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் தேசிய அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அது தனியாக இருந்தாலும் சரி, ஒரு இயக்கம் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை மற்ற இயக்கங்களோட சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இயக்கத்தோடு நீங்கள் போய் உங்களை தன்னை இணைச்சிக்கிட்டாலும் சரி. ஆனால் தமிழ் தேசிய பாதையிலேருந்து விலகிடாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி பின்னாடி வந்த மக்கள் எல்லாமே உங்களோட கொள்கைக்காகவும் உங்கள் தமிழ் தேசியத்துக்காக தான் வந்தாங்க. ஸோ அதை விட்டு பின்வாங்கிடாதீங்க. ஸோ நன்றி கார்த்திகேயன். நன்றி.